50 காசு எங்கள் அம்மா கொடுத்துட்டு மறுநாள் கேட்பாங்க, நேற்று 50 காசு கொடுத்தனே மிச்சம் எங்க அப்படிம்பாங்க. செலவாயிடுச்சுன்னா அடி சாத்திடுவாங்க. இனி ரொம்ப செலவு பண்ணுற தெரியுமா அப்படின்ட்டு 25 காசாக கட் பண்ணிடுவாங்க. 25 காசு கொடுத்துட்டு சாயங்காலம் கேட்பாங்க, 25 காசுக்கு என்ன பண்ணேன்? அப்போல்லாம் அந்த 5 காசுக்கு தேன் மிட்டாயின்னு ஒன்று விற்கும், அதான் நம்ம கண்ட ஒரே ஸ்வீட்டு. இப்போ நம்ம பையன் கேட்குற சாக்லேட்டே 300 ரூபா ஆகுது. ஆமாம் தானே? சவரமாங்கிறான் 100 ரூபாயா. நம்மலாம் சவரமாவை கேட்டால் நம்மளை உருட்டியிருப்பானுங்க, அன்னைக்கு உருட்டி நசக்குன்னு வாயில் கடிச்சிருப்பாங்க, மரியாதையாக போயிருப்பாங்க. நம்ம கண்ட ஒரே சந்தோஷம் தேன் மிட்டாய் தான். அந்த தேன் மிட்டாயே இவ்வளோண்டு தான் இருக்கும். அதை ஸ்கூலில் வாங்கி வீடு வரைக்கும் கடிச்சிக்கிட்டே வருவேன், தீந்துடக்கூடாதுன்னு. ஆமாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் என்ன மாதிரி பூமர் அங்கிளுக்கு தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் வயசானவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இல்லை, ஒரு மாங்காய் பெத்தா 10 காசு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி கடிச்சிக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்துடுவா 2 கிலோமீட்டருக்கு.